ஓம் காளி ஓம் நமச்சிவாய. இன்று நம்ம பார்ப்பது சைத்தான் என்றால் என்ன, தெய்வசக்தி என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன அப்படிங்கிற தலைப்பு. இப்போ ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மார்க்கங்களும் ஒரு விதமாக ஒவ்வொரு விளக்கமாக சொல்லிக்கொண்டு இருக்கின்றது. இப்போ இந்த சைத்தான்னா இப்போ பரவலாக பேசப்படுறது கோர முகத்தில் இருக்கும், கொடூரமான முகத்தில் இருக்கும், அசிங்கமாக இருக்கும், அதுதான் சைத்தியம் பிசாசு அப்படிங்கிறது. இந்த மாதிரி சைத்தான் பிசாசுன்னு சொல்லிட்டு இருளை குடிக்கிறது. இருள் சைத்தானுக்கு உகந்தது என்று அந்த ஒரு அறியாமையை சொல்லுகிறார்கள். அறியாமை நிறையாக இருக்கிறது. ஒளினா கடவுளாகவும் இருள்னா பேய் சைத்தான்களாகவும் இவங்க குறிக்கிறது. சைத்தான் என்றால் என்ன? சைத்தான் என்பது உருவத்தில் இல்லை, அது மனதனுடைய தீய எண்ணாலைகளை சைத்தானாக உருப்படுகிறது. சைத்தான் என்ற ஒன்று உருவமாக எங்குமே இல்லை. சைத்தான் என்ற ஒன்று இல்லை. மனிதனுடைய தீய எண்ணங்களை அவனை சைத்தானாக மாறுகிறது. நல்லெண்ணங்கள் கடவுளாகவும் தீய எண்ணங்களை சைத்தானாகவும் பார்க்கப்படுகிறது. இப்போ எல்லாம் கற்பனைகளில் சைத்தானுக்கு கொம்பு இருக்கும் அப்படிங்கிறது. கொடூரமான உருவத்தை சைத்தான் வைக்கிறது. இருளில் நுழைய அதிபதினு சொல்கிறது. இதெல்லாம் ஒரு மனநோயான செயல். இது மனநோய். இந்த மனநோய் மனிதனுக்குள்ள ஆரம்பத்திலேருந்தே பயந்துட்டு, இருள் என்றால் சைத்தானாகவும் ஒளி என்றால் கடவுளாகவும் சொல்லக்கூடிய இந்த மனநோய் அறியாமை என்ற மனநோய். இது பல ஆண்டுகளுக்கு முதலேயே மனிதனுக்குள்ளே திணிக்கப்பட்டு மனிதனுக்குள்ளே பயமுறுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. மனிதன் அவன் செய்ய வேண்டிய நற்காரியங்களும் அறவழியை மறந்துவிட்டு சைத்தான் பிசாசு, கடவுள் பிசாசு அப்படி என்று ஒன்றை சொல்லி சொல்லி மனிதனை பயமுறுத்தி மனிதனை அன்பின் வழியிலிருந்து தகர்த்து தீமைகளை செய்கிறான். இப்போ சைத்தானுக்கு உருவம் கொடுக்கறது. என்ன உருவம் கொடுக்குறதுன்னா, ஆட்டு தலையை சைத்தான் உருவம் கொடுக்குறது, மாட்டு தலையை உருவம் சைத்தான் சொல்கிறது, மாடு உருவத்தை சைத்தான் சொல்கிறது, ஆடு உருவத்தை சைத்தான் சொல்கிறது, வவ்வாலை சைத்தான் சொல்கிறது, வவ்வால் உருவத்தை சைத்தான் சொல்கிறது, குரங்கு உருவத்தை சைத்தான் சொல்கிறது, பன்றி உருவத்தை சைத்தான் சொல்கிறது. இந்த மாதிரி அப்பாவி உயிர்களை இவங்க சைத்தான் சொல்கிறது. இவங்க வானத்திலிருந்து இறங்கி வந்தது மாதிரி, மனித இடம் வானத்திலிருந்து இறங்கி கடவுளால் பரிபாலிக்கப்பட்டவர்கள் மாதிரி இவங்க எழுதி வச்சுக்கிட்டு அந்த அப்பாவி உயிர்களை சைத்தான் சொல்லிக்கிறது. சைத்தான் சொல்லிக்கிட்டு இப்போ அவங்க விழா ஒவ்வொரு அனைத்து மதத்திலும் இருக்கட்டும், அனைத்து ஜாதியிலும் அனைத்து மதத்திலையும் நல்லெண்ணங்கள் நன்மையாகும், தீயெண்ணங்கள் தீமையாகும். இப்போ அதவே என்ன செய்கிறது, மனிதர்கள் சைத்தான் சொல்லிக்கிட்டு அதவே கொன்று சாப்பிட்றது. கொன்று சாப்பிட்டு சைத்தானை சாப்பிட்டு அப்படிங்கிறது. கொன்று சாப்பிட்டு அடிபடப்படுவது அப்பாவி உயிரா, அந்த உயிர்களை கொன்று வெறியோடு கொன்றுவன் சைத்தானா? எந்த தீங்கும் இல்லாமல் அப்பாவியாக இறந்து மனிதனுக்கு பலியாக இரையாகுவது சைத்தானா? இல்லை அந்த உயிர்களை கொன்று குடலை பிடுங்கி கழுத்தறுத்து இரத்தத்தை தனியாக வைத்து ஈரலை வறுவல் எடுத்து அதை கொன்று தின்பவன் சைத்தானா என்பதை பகுத்தறி கொண்டு சிந்திக்க வேண்டும். ஆதியிலிருந்து இந்த மாதிரி அப்பாவி உயிர்களை தவறான சித்தரிப்போடு ஆதியிலிருந்தே வந்திருக்கிறது. மனிதன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பஞ்சமா பாதகம். எந்த ஆடாவது எங்கேயாவது சென்று
மனிதர்கள் இருக்கும் இடத்தில் தீ வைத்து விட்டது என்ற செய்தி வந்திருக்கா? மனிதர் ஒரு 100 மனிதர் இருக்க இடத்தில் ஒரு 4 ஆடுகள் சென்று தீ வைத்துவிட்டு தப்பி ஓடியது அப்படி என்று செய்திருக்கா? இல்லை மாடுகள் ஒரு 5 மாடுகள் சேர்ந்து மனிதனை கடலில் தூக்கி வீசி எறிந்தது என்ற ஒரு செய்தி இருக்கா? இல்லை வௌவால்கள் வந்து பெரிய பெரிய அருவாளும் வீச்சருவாலும் கத்தியும் கொண்டு போய் மக்களை சரமாரியாக வெட்டி கொன்று தன் பலியை தீர்த்தது, தன்னுடைய வன்மத்தை தீர்த்தது அப்படி என்ற செய்தி இருக்கா? இந்த மாதிரி சில பன்றிகளோ குதிரைகளோ ஏதோ ஒரு குரங்கோ மனிதர்களை கடத்தி சென்றது, கூட்டம் கூட்டமாக கடத்தி சென்று பணம் கேட்கிறது, அதை பிணை கைதியாக வைத்து பணம் கேட்கிறது என்று இதாக செய்திருக்கா? இந்த பஞ்சமா பாதங்களை கொலை, களவு, பொய், இந்த மாதிரி பஞ்சமா பாதங்கள் கொலை, களவு, பொய், திருட்டு எல்லாம் அந்த பஞ்சமா பாதங்களின் துரோகம், பஞ்சமா பாதங்களையும் செய்பவன் மனிதனே. மனிதன் செய்துவிட்டு அனைத்து விதமான பாவங்களையும் மனிதன் செய்துவிட்டு பழியே இந்த அப்பாவி உயிர்கள் மேலே போடுவது. எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு சைத்தான் உருவத்தை ஆட்டு மண்டையிலையும் மாட்டு உருவத்திலையும் வௌவால் உருவத்திலையும் வச்சுக்கிறது. ஏன் ஓ மண்டையில் வை? பழி பாவம் செய்கிற நீ ஓ மண்டையை வச்சுக்க. அப்பாவி உயிர்களை என்னுடைய மண்டையை வைக்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? எல்லா படுபாவங்களையும் செய்துவிட்டு மனித வர்க்கம் இந்த அன்பும் இயற்கையும் வளராத அளவுக்கு அன்பே அடியோடு அழியக்கூடிய பழிவாங்களை செய்துவிட்டு நீ இந்த அப்பாவி உயிர்களை பார்த்து சைத்தான் என்பது, அதனுடைய உருவத்தையும் மண்டையும் சைத்தான் என்று வைத்துக்கொள்வது. வைத்துவிட்டு உன்னுடைய இருள் வேறு ஒளி வேறு, இருள் வந்து பிசாசுடையது, ஒளி கடவுளுடையது என்று கட்டுக்கதைகளை சொல்லக்கூடியவர்கள் மனநோயுள்ளவர், அறியாமை என்ற மனநோயுள்ளவர்கள். இந்த மனநோயினால் மனித குலம் சிதையும், மனித குலம் அழியும். தனக்கென்று சுயநலமாக எழுதி வைத்துக்கொண்டு மனிதன் அனைத்துமே மனிதனுக்காகவே என்று சொல்லிக்கொண்டு மனித அதிகாரத்தில் அவன் எழுதி வைத்துக்கொண்டு அனைத்து உயிர்களையும் அழிக்கக்கூடிய இயற்கையும் அனைத்து உயிரும் அழிக்கக்கூடிய செயல்களை செய்கின்றான். ஒரு நாய் எனக்கு கடவுள் சொல்லியிருக்கின்றார், மனிதர்கள்லாம் எனக்கு உணவாக வர வேண்டும் என்று ஒரு இதை எழுதி உன்னை வெட்டி கொள்ள வந்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா? கடவுள் எனக்கு சொல்லியிருக்கின்றார், அதனால் மனிதர்கள் எல்லாம் எனக்கு இரையாக வேண்டும், அவர்களை நான் கொன்று சாப்பிட வேண்டும் அப்படி என்று சொன்னால் நீ எப்படி பதறுவாயோ அதே போலதான் அந்த உயிர்கள்லாம் மனிதனை கண்டு பதறிக்கொண்டே இருக்கும். இப்போ வந்து மனிதனை இப்போ ரத்த கட்டேருமாங்க, மனுஷனை கொன்னுதுன்னா அது ரத்த கட்டேரியா, அதை சைத்தான்கிறது. மனிதனை கொன்னுதின்று ரத்தத்தை உறிஞ்சுவது ரத்த கட்டேரி என்று நீ அதை வித்தியாசமாக நீ வைக்கிறேன்ற நீ ஆடு ரத்தத்தையும் கோழி ரத்தத்தையும் மாடு ரத்தத்தையும் முயல் ரத்தத்தையும் ருசியாக அதனுடைய சதையை அறுத்து அதனுடைய குடலை உருவி அதை நீ ஒரு சுவித்து சாப்பிடுகின்றாயே, அந்த மிருகங்களுக்கு நீ ஒரு வேம்பயர் தான். அந்த மிருகங்களுக்கு, அந்த அப்பாய் உயிர்களுக்கு நீ ஒரு ரத்த கட்டாரி. அப்போ மனிதனை கண்டால் அதெல்லாம் ரத்த கட்டாரி வருகின்ற ஓட்டம் அடிக்கும். நீ அந்த உயிர்களுக்கு நீ ஒரு மனிதனமே நீ ஒரு ரத்த கட்டாரி, நீ ஒரு வேம்பயர். நீயே இரத்த கட்டரியாகவும் வேம்பயராகவும் கொடூர சிந்தனையால் இருந்து கொண்டு அப்பாவி உயிர்கள் மேல் பழியை அவருடைய சைத்தானுக்கு ஆட்டு மண்டையை வைப்பது, வௌவால் மண்டையை வைப்பது, மாட்டு மண்டையை வைப்பது, இந்த மாதிரி உன் இஷ்டப்படி அந்த கட்டுக்கதைகளை எழுதி அது எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எளிய உயிர்களுக்கு துன்பம் செய்வீர்கள் அனைவருக்குமே இது பொருத்தமாக அமையும். அந்த எளிய உயிர்களை துன்பப்படுத்தி பல கட்டுக்கதைகளை கட்டி கொண்டிருக்கின்றாய். இருளுக்கும் ஒளிக்கும் சண்டை என்பது சைத்தானுக்கும் கடவுளுக்கும் சண்டை என்ற கட்டுக்கதை.
இப்போ இருளும் ஒளியும் இந்த பிரபஞ்சத்துக்கு தேவையான ஒன்று. இருள் இல்லை என்றால் இருளும் ஒளியும் பிரபஞ்சத்துக்கு தேவையான ஒன்று. வெறும் ஒளியாக இருந்தால் அங்கே எந்த ஜீவிதமும் நடக்காது. வெறும் இருளாக இருந்தாலும் அங்கே உயிரினுடைய வாழும் தன்மை இருக்காது. அப்போ இருளும் ஒளியும் மாறி மாறி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இயற்கை தன்மை அனைத்தும் இரண்டாகவே இருக்கும். அனைத்தும் இரண்டாக இருந்தால்தான் இந்த பிரபஞ்சம் நடக்கும். சைத்தான் என்பது ஒருத்தருடைய நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களை சைத்தான். கடவுள் தன்மை என்பது நல்ல எண்ணங்களை கடவுள் தன்மை. இது அனைத்து மனங்களிலும் இருக்கக்கூடியது. நல்ல மனமாக எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் அது கடவுள் தன்மை அல்ல, ஆன்மாக இருக்கும். தீய எண்ணங்களுடன் கெட்ட எண்ணங்களுடன் எந்த ஜாதியாக எந்த மதமாக இருந்தாலும் அது சைத்தான் எண்ணங்களாக இருக்கும். இதுவே இயற்கையின் நீதியை ஒழிய சைத்தான் என்றும் பிசாசு என்றும் தனியாக உருவத்தில் வந்து கடவுளோடையும் மனிதனோடையும் சண்டை ஓடுகின்றது என்றது ஒரு மனநோய். மனிதனுடைய பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு கர்ம வினைகள் இருப்பதெல்லாம் கர்ம வினைகள் தான். பாவ கர்மமும் புண்ணிய கர்மமும் இரண்டே இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டே இருக்கிறது. பாவ கர்மங்கள் தீய கர்மங்கள் செய்பவன் அவன் மீண்டும் நம்முடைய ஆன்மா பூமியை விட கீழான உலகத்தில் அது பிறந்து துன்பத்தை அனுபவிக்கும். கொடிய பாவங்கள் செய்தது இந்த ஆன்மா மீண்டும் அந்த மரணம் அடைந்த பின்பு அந்த ஆன்மா கொடிய நரக வேதனையை அனுபவிக்கும். பூமியில் இருக்கும்போது நல்ல வினைகளையும் நற்கர்மங்களையும் அறவழியும் அன்பு வழியும் செய்த ஆன்மாக்கள் பூமிக்கு அப்பாற்பட்ட ஒரு நல்ல உலகங்களை அந்த ஆன்மா அந்த உடம்போடு அடைந்து நன்மையை செய்யும். இதுதான் அந்த பாவத்துக்கு முன்னித்துக்கான கர்மவினையை ஒழிய இப்போ இந்த சைத்தானுக்கும் கடவுளுக்கும் சண்டை, இருளும் ஒளியும் சண்டை ஓடுது அப்படிங்கிற மனநோய் மனிதனத்தை அழித்துவிடும். இந்த மனநோயை விட்டுவிட்டு எப்படி இந்த பூமியில் விவசாயம் எப்படி வருகிறது? இந்த மண்ணில் நிறையா பயிர்களை விளைவித்து அதை மனிதன் அல்லது விலங்குகள் பறவைகளுக்கு எப்படி நம்ம பசியாற்றுவது, நீர்நிலைகளை நம்ம பாதுகாப்பது, இயற்கையை நம்ம பாதுகாத்து மழையை பெய்ய பண்ணுவது, இந்த மாதிரி சிந்தனையை பண்ண வேண்டும். இந்த மாதிரி சிந்தனையை விட்டுவிட்டு கடவுள் சைத்தான் என்ற ஒரு 2 டாப்பிக்கை எடுத்துக்கொண்டு மனித இனம் நீதே பிசாசு நான்தே பிசாசு என்று ஒருத்தருக்குற பிசாசு பேய் என்று சொல்லிக்கொண்டே சைத்தான் என்று சொல்லிக்கொண்டே அந்த தீய எண்ணங்களை வைத்து கொண்டு அலைகிறது. சித்தர்களாகட்டும் ரிஷிகளாகட்டும் முனிவர்களாகட்டும் எந்த நாட்டில் உள்ள ரிஷிகளும் ஞானிகளாக இருந்தாலும் நன்மையவே சொல்லியிருப்பார்கள். அந்த நன்மையை நாம் உற்று நோக்கி அறியாமல் மேலோட்டமாக பார்த்து அவரவராக எழுதி வைத்து கொண்ட சில மார்க்கங்களை வைத்துக்கொண்டு நீ செய்தான், நீ பிசாசு, நான் சொல்கிறது கடவுள், நீ சொல்கிறது பேய், இப்படிங்கிற இந்த மனநோய் மனித இனத்தை அழிக்கும். இந்த மனநோயிலிருந்து விடுதலையாகி நல்ல கொள்கைகளையும் நல்ல இன்னும் வர்ற காலங்களுக்கு வர்ற இளைஞர்களுக்கும் இன்னும் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய வழிகள் விவசாயம், இந்த மண்ணிலிருந்து இன்னும் உணவுகள் உற்பத்தி ஆக்க வேண்டும். உணவுகள் உற்பத்தி ஆனாதான் பசி என்பது இருக்காது. பசியையும் தாகத்தையும் பூமியில் உயிர்களுக்கு நீக்கக்கூடிய வழிகளை மனிதன் செய்ய வேண்டும். அந்த யோசனையை விட்டுட்டு கடவுள் சண்டை, கடவுளும் பிசாசு சண்டை, கடவுளும் சைத்தானும் சண்டை, இருளுக்கு ஒலிக்கும் பைட் அப்படி பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதையை மனநோயிலிருந்து நாம் நீங்க வேண்டும். இப்படிப்பட்ட அந்த இருளுக்கு ஒலிக்கும் சண்டை பிசாசுக்கும் பேய்க்கும், சைத்தானும் பிசாசு பேய்களுக்கும் கடவுளுக்கும் சண்டை அப்படிங்கிற மனநோய் உள்ளவர்களிடம் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனநோய் உள்ளவர்கள் இந்த பூமியை அழித்து விடுவார்கள். இந்த மனநோய் இருக்க எல்லா உயிர்களையும் வெறுக்க எல்லா உயிர்களையும் இவன் சகல பாவத்தையும் செய்துவிட்டு அனைத்து உயிர்களையும் பிசாசு என்றும் பேய் என்றும் சைத்தான் என்றும் சொல்லிக்கொள்பவன் இந்த பூமியை நிர்மலமாக்கி விடுவான். இந்த பூமி ஒன்றுக்கொன்று அழிந்துவிடும். மனித இனங்களே இருக்காது, பச்சைகளே இருக்காது. ஒன்றுக்கொண்டு விரோதமும் வெறுப்பும் இருக்கும். இயற்கையின் அறவழியிலும் நன்மை வழியிலும் சித்தர்களும் ரிஷிகளும் முன்னோர்களும் வகுத்த வழியில் நாம் நல்ல நன்மைகளை நாம் செய்ய வேண்டும்.
நன்மைகளை செய்தாலே நமக்கு பல நற்காரியங்கள் விளையும். இப்போ இந்த மாதிரி கர்ம வினைகளுக்கு ஏற்ப யமதூதர்களும் சனிக்கிரகங்களும் தண்டனை கொடுக்கும். நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நம்முடைய பிறப்பு பூமியோ இல்லை பூமிக்கு கீழ்பட்டோ இல்லை பூமியில் மேலுள்ள உலகமோ நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இதுதான் நியதி. நல்ல கர்மமும் நல்ல பாவமும் கர்மமும் புண்ணிய கர்மமே ஒருத்தனோட ஆன்மாவை நிலைநிறுத்துகிறது. ஒருத்தருடைய ஆன்மாவை பாவம் புண்ணியமே நிலைநிறுத்துகின்றது. சைத்தானோ பிசாசோ கடவுளோ நிலைநிறுத்தவில்லை. கடவுள் பக்தி, நம்ம தெய்வ வழியில் நின்று நல்ல புண்ணிய கர்மங்களை செய்வதற்காக வேண்டி பக்தி என்பது அவசியமாகிறது. தெய்வ பக்தி நமக்கு ஒழுக்கத்தை கொடுக்கின்றது, அன்பை சொல்லித் தருகின்றது. காளி பக்தியாக இருக்கட்டும், சிவன் பக்தியாக இருக்கட்டும், விஷ்ணு பக்தியாக இருக்கட்டும், அன்பை சொல்லித்தரக்கூடிய அந்த நடைமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். ஆழ்வார்களாக இருக்கட்டும், நாயன்மார்களாக இருக்கட்டும், அன்பையை பொதித்தார்கள். வள்ளலார், வடலூர் ராமலிங்க அடிகளார், வள்ளலார், இன்னும் பல ரிஷிகளும் சித்தர்களும் நல்ல முறையை தெய்வ பக்தியோடு அன்பு அறவழியை மக்களுக்கு சொல்லித் தந்தார்கள். இந்த அன்பும் அறவழியும் இருக்கும்போது மனித குலம் சண்டை போடாது. சண்டை போடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக விரோதமில்லாத நிலையை உருவாக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு அறவழியை நாம் மறந்துவிட்டு வெறுமனே கடவுளையும் ஜெயித்தானையும் தூக்கி கொண்டு வந்து விருதாக நிற்கக்கூடாது. கடவுளையும் ஜெயித்தானு சண்டை, மாட்டு மண்டை அது ஒரு சைத்தியம், ஆட்டு மண்டை அது ஒரு சைத்தியம், வவ்வா மண்டை அது ஒரு சைத்தியம். இவ்வளவு பஞ்சமா பாதங்களும் ஏதாவது மாடு செய்தா, வவ்வா செய்தா, ஆடு செய்தா, கோழி செய்தா, செய்பவர் பூரா மனிதன்தான். இந்த பிசாசு சைத்தான்கிறது ஒரு கட்டுக்கதை. அவனுடைய நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்களுமே அவனை தீய கெட்டவனாக மாற்றுகிறது. கெட்டவனாக எண்ண அலைகள் இருக்கும்போது அது கெட்ட கர்மா அவனுக்கு தொடரும். கெட்ட கர்மா அவனுக்கு ஆன்மாவுக்கு சேரும். அந்த கெட்ட கர்மா அவனுக்கு ஆன்மாவுக்கு சேரும்போது அவனுடைய ஆன்மா நரகத்திலையும் பூமியில் கீழ்பட்ட ஒரு கொடூரமான தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்தில் மீண்டும் ஜனித்து அந்த தண்டனையை அணிவிக்கும். இதத்தை யமதூதர்கள் நரகலோகம் என்று சிவபெருமான் சொல்லியிருக்காரு. சிவபெருமான் கட்டளையிட்டது இந்த மாதிரி காலதேவர்களுக்கு, ஏமேந்தூதன், காளை, இந்த மாதிரி சனி கிரகங்கள், ராகு கேது, இவர்களெல்லாம் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள். இவர்களுக்கு சிவபெருமான் கட்டளை இருக்கின்றார். இந்த ஒவ்வொரு ஆன்மாவும் நன்மைக்கும் தீமைக்கும் பிரபஞ்சம் முழுக்க அதுக்கான கர்ம பலன்களை அணிவித்து தவறு செய்து திருந்தும்போது அதுக்கு மன்னிப்போடு நல்வழியில் திருத்தவே தெய்வங்கள் இருக்கின்றது. அந்த தெய்வ வழியும் தவமும் தியானமும் அனைத்தும் நல்ல வழியில் மனிதனை கொண்டு வருவதற்காக ஒரு வாய்ப்பு. தவறுகள், அந்த தவறுகளை அது தெரியாமல் செய்து தவறாகும். அதுக்கு மன்னிப்பு கொடுத்து மீண்டும் நல்வழியில் சித்தர்கள் வழிகாட்டுவார்கள், தெய்வங்களும் வழிகாட்டும். ஆனால் தெரிந்தே செய்வது தப்பாகும். அந்த தப்பை மீண்டும் மீண்டும் செய்யும்போது அதே பாவகரமாகும். தெரியாமல் செய்த இது பாவத்தில் சேராது. தெரிந்து வீம்புக்கென்றே செய்வது தான் பாவத்தை பாவகர்மாவாக நம் ஆன்மாவில் தேங்கும். நடந்து போகிறோம், நிறையா எறும்புகள் ஏதோ ஒன்று முயற்சிடுறோம், அது தெரியாமல் செய்வது அது பாவ கணக்கில் வராது. நம்மளாம் எறும்பு புத்தில் போய் உனியை நான் தீ வச்சிருன்னு சொல்லி தீ வைக்கிறது, அது பாவகரமாகும். ரோட்டில் போகும்போது, வண்டியில் போகும்போதும் ஏதோ ஒன்று தவளையோ அணிலோ கரெக்டானா ஏதோ நசுங்கிறது, அது தெரியாமல் செய்து தவறு. தெரிந்த அணிலை போய் வெட்டி கொள்வது, முயலை வெட்டி கொள்வது, அதுவே தப்பு. அப்போ தவறுக்கும் தப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ தப்பு செய்வதே பாவகரமாக நம்மை நோக்கி வரும். அந்த தவறிலிருந்து திருத்தி மனித குலம் தெய்வ வழியில் ஒரு பக்தியை கொண்டு வந்து நல்ல ஒழுக்கங்களையும் அறவழியை பின்பற்ற வேண்டும் என்பதே சித்தருடைய நோக்கமாகும். இந்த வழியில் பயன்படுத்தி இந்த பிசாசு சைத்தான் என்கிற அந்த மாயையிலிருந்தும் அந்த அறியாமை என்ற மனநோயிலிருந்து விலகி நல்வழியை சிந்திப்போம். மனிதனை மனிதனாக மதிப்போம், மனிதனை மனிதனாக பார்ப்போம். யாரையும் சாத்தானுடைய பிள்ளை, பிசாசுடைய பிள்ளை என்று சொல்லாமல் அனைவரும் கடவுளுடைய பிள்ளை, தெய்வத்தினுடைய பிள்ளையாக நினைத்து ஒவ்வொருடைய தவறுகளை திருத்தி நன்மைகளை செய்வோம்.
இப்போ இருள் காளி. அப்போ காளி என்றாலே இருளே காளிதான். கா அப்படின்றாலே கருப்புன்னு வேறு. கா என்ற ஒளிக்கு கருப்புன்னு வேறு. அப்போ அண்ட முழுக்கவே இருள், அதில் வெளிச்சமாக இருக்குது சிவபெருமான். அண்டமே இருளே, அண்ட இருளே காளி, அதில் உள்ள ஒளியே சிவபெருமான். இப்போ அந்த ஒளியும் இருளும் இருந்தால் தான் இந்த பிரபஞ்சம் அப்படியே எல்லா நன்மைகளையும் பரிபூர்ணமாக பரிணமித்து கொண்டே இருக்கும். ஒளியாக இருந்தாலும் வாழ முடியாது, இருளாக இருந்தாலும் வாழ முடியாது. அப்போ சிவனும் சக்தியும் இருந்தாலே இந்த அண்ட பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டே இருக்கும், நடக்கும். படைத்தல் படைத்தல், காத்தல், அழித்தல், மரத்தல், அருள் என்ற அந்த ஐவகை ஆற்றலும் மாறி மாறி சுழன்று இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டே இருக்கும். அப்போ அந்த இருள் என்ற அந்த மகா காளி அனைத்தையும் தன்னுள் வாங்கி ஒளியாக வெளிப்படுத்துவாள். அந்த ஒளியும் இருளும் இல்லாமல் இந்த பூமியே இல்லை. ஒளிக்கும் இருளுக்கும் சண்டை என்ற அந்த அறியாமை மன நோயை ஒரு கட்டுக்கதையாகும். அந்த கட்டுக்கதையிலிருந்து மனிதன் விலகி நன்மை தீமை எது, நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் எது, தீய எண்ணங்கள் தீமையை உண்டாக்கும், நன்மை எண்ணங்கள் நன்மையை உண்டாக்கும் என்பதை உணர்ந்து அந்த வழியிலே நாம் பயணிக்கிறோம். சித்தர்கள் சொன்ன வழியில் நன்மைகளை ஏற்றுக்கொண்டு தீயைகளை விலக்கி எல்லா உயிர்களையும் அரவணைத்து இந்த பூமியில் நிலங்களில் உணவு தானியங்களை உருவாக்க வேண்டும், பழங்களை உருவாக்க வேண்டும். உணவு தானியங்களை உருவாக்கி அனைத்து உயிர்களும் பசியையும் தாகத்தையும் நீக்கக்கூடிய வழிகளை முதலில் மனிதன் செய்தாலே இந்த பூமி நன்மையாக ஆகும். சைத்தான் பிசாசு என்ற பிசாசு கடவுள் என்ற அந்த கட்டுக்கதையும் அந்த மனநோயும் விலகி பாவம் புண்ணியம் என்ற கர்மங்களே இந்த பிரபஞ்சம் இயங்கிறது. அதற்கேற்றபடியே அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அவனாக புண்ணியம் என்று பாவங்களை எழுதி வைத்துக் கொள்வான். இதை கொள்வது புண்ணியம், அதை கொள்வது புண்ணியம், இது தின்றால் புண்ணியம். ஆனால் அதுக்கான கர்மவனே அவன் முதுகுலேயே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நன்மையும் தீமையுமான எண்ணங்களையும், நன்மையான எண்ணங்களை புண்ணியத்தை சேர்க்கும், தீமையான எண்ணங்கள் தீய கர்மாவை உருவாக்கும். இது இரண்டுக்கான பலன்களை உலகம் முழுக்கும் நீங்கிக்கொண்டே இருக்கிறது. வினைகளுக்கேற்ற விளைவுகள் அது பிரபஞ்சத்துடைய தத்துவமாகும். அந்த வகையில் நன்மையை ஏற்றுக்கொண்டு தீய வழிகளை நம் விலக்கி அனைத்து உயிர்களும் நன்மையாக இருக்கக்கூடிய வழிவகையில் அரவணைத்து இந்த பிரபஞ்சம் ஒன்றோடு ஒன்று இயங்கி ஒன்றோடு ஒன்று உருவெடுத்து சங்கிலி பிணைப்பாக இருக்கக்கூடிய அந்த சங்கிலி பிணைப்பை முறிக்காமல் அனைத்து உயிர்களும் அன்பாக வாழ ஈசனை காளியை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஓம் காளி, ஓம் நம.